ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. செய்திவீச்சின் முக்கியமான விடயங்களுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்று 30வது அகவைக்குள் நுழையும் ஐபிசி தமிழ் வானொலிக்கு செய்திவீச்சு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. யாழ்ப்பாணத்தில் சூரிய கதிர் என்ற ஈழத்தமிழ் மக்கள் மீதான ஒரு இராணுவ நடவடிக்கை நடந்த மறுவரிடத்தில் உருவான ஐபிசி வானொலியின் பிறப்பு சான்றிதழின் வரலாறு நீங்கள் அறிந்தது போலவே சற்று வித்தியாசமானது. எல்லா வானொலிகளுக்கும் நேர்கள் இருப்பார்கள், ஆனால் ஐபிசி வானொலிக்கு மட்டும் இருப்பது அதன் உறவுகள் தான். இதனால் தான் ஐபிசி வானொலி என்ற குறியீட்டுக்கு இன்றைய 30வது அகவை வரை அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. அதற்கு காரணம் அதன் உறவுகள். தமிழ் டயஸ்போரா என்ற புலம்பெயர் மக்களின் உறவு பாலமாக ஐரோப்பிய கண்டத்தில் முதலில் ஒலித்த ஐபிசி வானொலி நெருக்கடியான காலகட்டத்தில் தனது எல்லையை தமிழர் தாயக பகுதிக்கு விரிவாக்கிய பின்னர்தான் உண்மை செய்திகளை அறிய சைக்கிள் டைனமோக்களை, அதாவது மிதிவண்டியின் சிறிய மின் பிறப்பாக்கிகளை எல்லாம் அந்த சைக்கிளை இயக்கி ஐபிசி வானொலியை கேட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்றின் சிலாகிப்பு இன்று அதன் 30வது அகவையின் பின்னணியிலும் நிழலாடுகின்றது. இலங்கையில் தமிழ் படைப்பாளிகளின் கருத்து சுதந்திரத்திற்கு விடுக்கப்படும் பிடிஏ எனப்படும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் அச்சுறுத்தலின் பின்னணியில் இன்று ஐபிசி தமிழ் வானொலி தமிழ் தேசியத்தின் குரலாக 30வது அகவைக்குள் நுழைந்திருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் ரேப் பாடல் பாடியவன் உள்ளே, ரேப் பண்ணியவன் வெளியே என இலங்கை மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் சமூக வலைத்தளங்களில் உற்றுநோக்கும் வாக்கியங்கள் இப்போது உலா வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹிப்ஹாப் சங்கி எனப்படும் 24 வயதான சொல்லி இசை பாடகரான சங்கீத்சன் கணேஷ்குமார் தனது பாடல் வரிகளுக்காக ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளே உள்ள நிலையில் 11 வயதான சிறுமியை வன்புணர்ந்த 71 வயதான பெரும் பிக்கு தற்போது பிணையில் வெளியே உலாவது குறித்த முரண்நிலையை எடுத்துக்காட்ட ஒரு சிங்கள பெண் ஆர்வலர் தான் ரேப் பாடியவன் உள்ளே, ரேப் பண்ணியவன் வெளியே என குறிப்பிட்டதாக தெரிகிறது. விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரிக்கும் புரட்சிகரமான சொல்லிசை வரிகள் இருந்ததாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளே வைக்கப்பட்டுள்ள சங்கீத்சன் எதிர்வரும் 17ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ள நிலையில் இந்த அடாவடியான கைதுக்கு எதிர்த்து தெரிவித்து தமிழர் தாயக பகுதிகளில் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன, நீதிகூறல்களும் நகர்த்தப்படுகின்றன. சிஸ்டம் சேஞ்ச், அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றம் பண்ணாத சில விடயங்களில் தொடர்ந்தும் கமுக்கமாக பயணிக்கத்தான் செல்கின்றது. இதனை அறிந்தும் அறியாதவர்கள் போல தமிழ் சிஸ்டம் குரல் கொடுப்பாளர்கள் இல்லை என்றால் துதிவாடிகள் இருக்கின்றார்கள். அண்மைய நாட்களில் தமிழ் மக்களின் கலாச்சார வெளிப்பாடுகளில் ஒரு சுதந்திர நெடி இல்லை என்றால் விடுதலை நெடி இருக்கின்றதா என்று ஒரு முகர்ந்து பிடிப்பு ஸ்ரீலங்கா புலனாய்வு வட்டாரங்களால் மேற்கொள்ளப்படுவது பகிரங்கப்பட்ட ஒரு விடயம். அண்மைய நாட்களில் வடகிழக்கில் கோயில் திருவிழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் நடத்தப்பட்ட தாயகம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் ஒலிக்கப்பட்ட தாயகம் சார்ந்த பாடல்கள் குறித்து இசைக்கலைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்ட பதிவுகள் எல்லாம் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உரும்பிராய் பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பாடல்களை பாடிய தாயக விடுதலை கால பாடகர் சாந்தனின் மகன் கோகுலனும் விசாரணை செய்யப்பட்டதாக தெரிகின்றது. ஆக மொத்தம் சீப்பை ஒழித்து விட்டால் கல்யாணம் நின்று விடும் என நினைத்து தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் வரலாற்று நினைவுகளை சொல்லக்கூடிய சில கலைப்படைப்புகளையே குற்றமயமாக்கும் முயற்சிகள் எல்லாம் இப்போது இந்த ஆட்சியில் நடப்பதும் தெரிகின்றது. ஆனால் கடந்த வருடம் கூட இவ்வாறான எழுச்சி வசனங்கள் அடங்கிய பாடல்களை போட்டு அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் முகங்கள்
வடக்கு கிழக்கில் வாக்கு கேட்ட வரலாறுகள் எல்லாம் உள்ளது. ஏற்கனவே இதனை செய்தி வீச்சு கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு வழங்கி இருந்தது. சமூக அவலங்களை அல்லது அதிகாரத்தை எதிர்த்து ரேப் எனப்படும் சொல்லிசையை இசைப்போர்களை சடக்கென பிடிஏ எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தில் தூக்கி உள்ளே ஒடுக்கும் அதிகார மையம் இன்னொரு பக்கம் சிறார்களை பாலியல் வன்புணர்வு செய்யும் முகங்களை பணபலம், அதிகார பலம் அல்லது சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே நடமாடவும் அனுமதித்து விடுகின்றது. இதனால்தான் ரேப்பர் உள்ளே, ரேப்பர் அதாவது பாலியல் வன்புணர்வு செய்தவர் வெளியே என்ற சொல்லாடல்கள் எல்லாம் வருகின்றன. இதற்கிடையே அட்டைக்கத்தியை சுற்றும் கிளாடியேட்டரான தன்னையும் இவ்வாறான கலைஞர்கள் எள்ளல் செய்து பாடலை பாடிக்கொண்டதால் ஏற்பட்ட வஞ்சத்தில் சங்கிஸ்தன் குறித்து ஒரு போட்டு கொடுப்பை செய்ததான ஒரு சுட்டு விரல் சுயேட்சை எம்பி மீது நீட்டப்படுகின்றது. அவரும் இவ்வாறான கைதுகளால் மகிழ்ந்து அல்லை காட்டி நெறி பல்லை காட்டி சிரித்ததாம் என்பதை நினைவூட்டும் வகையில் குறுகுறச் சிரிப்புகளுடன் இந்த விடயத்தை எல்லாம் தனது ஒளிபரப்பில் சொல்லிக் கொள்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஏனோ தெரியவில்லை, கடந்த வெள்ளியன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் தொலைபேசியில் சீற்றத்துடன் விழித்த நன்றிகெட்ட பைத்தியம் என்ற விழிப்புகள் எல்லாம் சிலருக்கு நினைவும் வந்து விடுகின்றது. பணபலம், அதிகாரபலம் மற்றும் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே வர சாதாரண ரேப்பர்களுக்கு, அதாவது சொல்லிசை கலைஞர்களுக்கு முடியாமல் விட்டாலும் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் வாடிக்கொண்டாலும் நாளை 10ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ள தனது வழக்கில் தனது சட்டக்குழு முன்வைக்க உள்ள மருத்துவ காரணங்கள் ஊடாக தன்னை வெளியே கொண்டு வருவதற்குரிய நகர்வுகளை ஈஸ்டர் சதி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே செய்வது பகிரங்கமாகவே தெரிகின்றது. நாளை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள சுரேஷ் சாலே மீதான வழக்கில் சாலேயின் சட்டக்குழு விடுத்த கோரிக்கைகளுக்கு சாதகமாக நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கினால் அது சாலேயின் பிணை விடுதலைக்கு எதிர்வரும் நாட்களில் சாதகமாக மாறக்கூடும். இதற்காகத்தான் சுரேஷ் சாலே ஒரு தியாகி, அவர் நாட்டுக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் வழங்கிய ஒரு சிங்க புலனாய்வு முகம் என்ற வகையில் போராட்டங்களும் உணர்வுமய கருத்துக்களும் வலிந்து வெளிப்படுத்தப்படுகின்றன. இதற்கிடையே சுரேஷ் சாலே உளரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் வாக்குமூலங்களை வழங்க ஸ்ரீலங்கா சிஐடியின் மூத்த முகங்களும் இந்த வாரம் ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழுவின் படியேற உள்ளமையும் தெரிகின்றது. நாளை நீதிமன்ற விசாரணையில் தன் மீது அனுதாபம் ஒன்றை உருவாக்கும் வகையில் சுரேஷ் சாலே மருத்துவமனையில் இருந்தபடி தனது உண்ணாநிலை போராட்ட பரபரப்பை தொடர்ந்தும் நீட்சிப்படுத்தி வருகின்றார். தனது கணவர் உணவோ நீராகாரமோ உட்கொள்ளாததால் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவருக்கு சேலையின் எனப்படும் உப்புக்கரசல் செலுத்தப்படுவதாகவும் சாலேயின் மனைவி மனோரி சாலே குறிப்பிட, சாலேயின் தாயாரோ நேற்றைய போராட்டத்தில் தனது மகனுக்காக கண்ணீர் மல்கி கதறி அழுதார். ஒரு மகன் சிறையில் உள்ளே இருக்கும்போது அவரது தாயின் வலியை நினைத்து பாருங்கள். தான் அமைதியாக இருந்தாலும் தனது இதயத்தில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதாக எல்லாம் சாலேயின் தாயார் நேற்றைய போராட்டத்தில் கண்ணீர் மல்க கூறியிருந்தார். ஆக மொத்தம் ஒரு விசாரணை கைதியாக உள்ள தனது மகனுக்காக அவர் அரட்டி கொள்கிறார். எந்த ஒரு அன்னைக்கும் தனது பிள்ளைகள் துன்பப்படுவது பிடிக்காது, இது உலக நியதி. ஆகையால் தமிழர் தாய பகுதியில் சுரேஷ் சாலே போன்ற புலனாய்வு முகங்கள் இருந்த அதே கட்டமைப்பு தான் வகை தொகையின்றி தமிழர்களை காணாமல் ஆக்கிய விடயத்தின் பின்னால் இருந்தது. அந்த விடயத்துக்காக இன்று வரை பல்லாயிரம் தமிழிலையோரின் எல்லா அந்நியர்கள் மனதில் சுரேஷ் சாலேயின் அன்னையின் மனதில் இருக்கும் தீயை விட பல்லாயிரம் மடங்கு தீ எரிவதும் ஒரு யதார்த்தமான விடயம். பல அந்நியர்கள் வயது மூப்பால் தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமலேயே மரணித்து விட்டார்கள். தொடர்ந்தும் அவ்வாறான துன்பியல் மரணங்கள் இடம்பெறுகின்றன. அப்படி பார்த்தால் சாலேயின் அன்னை பாக்கியசாலியாக இருக்கக்கூடும். ஏனெனில் அவரது மகன் சுரேஷ் சாலே இந்த மருத்துவமனை காட்சிப்படுத்தல்களை செய்தாலும் உயிருடன் தான் உள்ளார். இந்த நாட்டை பாதுகாக்க தேவையான தகவல்களை தனது மகன் போன்ற உளவுத்துறை அதிகாரிகள் வழங்கியதால் தான் இன்று இலங்கை மக்கள் சுதந்திரமாக நடமாட முடிவதாக சொல்லிக்கொள்ளும் சாலேயின் தாயார் தனது மகன் போன்ற அதிகாரிகள் வழங்கிய தகவல்களால் தான் ஏராளமான தமிழர்களும் காணாமல் ஆக்கப்பட்டனர், இல்லை என்றால் படுகொலையுண்டனர் என்ற இருண்ட வரலாற்றையும் சற்று அறிந்து கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக சாலே குடும்ப அதிர்வுகள் வர உதயகமன்பில முதல் விமல் வீரவன்ச சரத் வீரசேகர போன்ற வகையரா தொகையராக்கள் விட்டகுறை தொட்டகுறை ராஜபக்ஷ அன்கோக்கள் வரையான முகங்கள் எல்லாம் இப்போது சாலையை மையப்படுத்தி ஒரு போராட்ட ஆரவாரங்களை நடத்தி தமது அரசியல் இருப்பை உறுதிப்படுத்த முயல்கின்றார்கள். நேற்று இவர்கள் நடத்திய ரக போராட்டத்தின் ஒரு காட்சியாக கூடார படங்கு ஒன்றுக்காக சண்டியர் விமல் ஸ்ரீலங்கா காவல்துறையுடன் இழுபட்ட காட்சிகள் எல்லாம் ஊடகங்களில் பளிச்சிட்டன. சுரேஷ் சாலே ஒரு தியாகி, அவர் நாட்டுக்காக உடற்பொருள் ஆவி அனைத்தையும் வழங்கிய ஒரு சிங்கள சிங்கம் என பில்டப்புகள் அவரது தரப்பில் வழங்கப்பட்டாலும் சுரேஷ் சாலே கோட்டாபாயவுடன் கொழும்பில் இயங்கிக் கொண்டாரே தவிர, கோட்டாபாயவுக்கு சேவை செய்தாரே தவிர தமது இராணுவத்துக்காகவோ அல்லது நாட்டுக்காகவோ எதுவும் செய்யவில்லை எனவும் கோட்டாபாயவின் அனுமதியின்றி சுரேஷ் சாலே கழிவறைக்கு கூட சென்றிருக்க மாட்டார் என ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷலான சரத் பொன்சேகா நேற்று சாலே மீது கடுமையான விமர்சனம் வைத்ததையும் அவதானிக்க முடிந்தது. அதாவது சுரேஷ் சாலே ஒரு பெரிய புலனாய்வு தலையாக அவரது பங்காளிகளால் இல்லையென்றால் வகைரா தொகையராக்களால் சொல்லப்பட்டாலும் அவர் நாட்டுக்காக மிக முக்கிய முடிவுகளையோ அல்லது நகர்வழியோ எடுக்கவில்லை எனவும் முழுக்க அவர் கோட்டா விசுவாச சேவையைத்தான் செய்தார் என ஃபீல்ட் மார்ஷல் சொல்லியிருக்கின்றார். ஆனால் சரத் பொன்சேகா இவ்வாறு சொல்லிக் கொண்டாலும் சுரேஷ் சாலே சதிகளை தவிர வேறு எதனையும் செய்யவில்லை என அவர் புட்டு வைத்தாலும், மறுபுறத்தே சுரேஷ் சாலேக்காக தமது உயிரை தியாகம் செய்ய பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளையோர் நாட்டில் உள்ளதாக பிவித்துருகல உரிமைய உதயகமன்பில ரீல் விடுவது வேறு விடயம். அத்துடன் தற்போதைய அனுர அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அரசாங்கம் எனவும் அவர்கள் ரணவிரு எனப்படும் வீர ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு எதிராக இயங்கும் அரச பயங்கரவாத கட்டமைப்பை கொண்ட அரசாங்கம் என்றும் கம்மன் வில குறிப்பிடுகின்றார். இவை இலங்கை அதிர்வுகள். அடுத்து உலக அதிர்வுகளை நோக்கிக் கொண்டால், ஈரானும் இஸ்ரேலும் நேற்று மாறி நடத்திய பெலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவை தொலைபேசியில் அவசரமாக அழைத்து உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் ஒன்றை கொடுத்ததால் இரண்டு தரப்பும் தத்தமது தாக்குதல்களை தற்போது நிறுத்தியுள்ளன. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் இடையிலான உறவு அண்மைய நாட்களில் மோசமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவை ஒரு நன்றி கெட்ட பைத்தியக்காரர் என டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொலைபேசியில் கராராக விழித்ததை தொடர்ந்து இந்த உறவுகள் மோசமடைந்துள்ளன. இந்த நிலையில் தான் மீண்டும் ஒருமுறை பெஞ்சமின் நெத்தன்யாவுடன் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த கராரான அழுத்தம் காரணமாக பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது ஈரான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்தியதாக தெரிகின்றது. இஸ்ரேல் தனது தரப்பில் தாக்குதல்களை தணித்ததும் இஸ்ரேலுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை நிறுத்திவிட்டதாக ஈரானும் உடனடியாகவே அறிவித்துக் கொண்டது. எனினும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை மீண்டும் கடுமையாக நடத்தினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மோதலை ட்ரம்ப் தணித்து கொண்டாலும் ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிரான கடல்வழி முற்றுகை தொடரும் என அவர் சூளுரைத்துக் கொள்கிறார். இந்த முற்றுகையை மீறியதான குற்றத்தில் நேற்றும் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தி அதனை செயலிழக்க செய்துள்ளது. அமெரிக்க படையின் உத்தரவுகளுக்கு குறித்த கப்பலின் பணியாளர்கள் இணங்கிக் கொள்ள மறுத்ததால் கப்பலின் இயந்திரம் மற்றும் விமானத்தள அறைகள் தாக்கப்பட்டதாக மத்திய கிழக்குக்கான அமெரிக்க இராணுவ கட்டளையகமான சென்ட்காம் குறிப்பிட்டுள்ளது. இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த கடல்வழி முற்றுகை அதன் பலத்துடனும் விளைவுகளுடனும் தொடரும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.